ஐயனார் துணியில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி போட்டு அதாவது குடிச்சிட்டு நல்லா ஜாலி மூடில் வீட்டுக்கு வர்றாரு பாட்டு பாடிக்கிட்டே. உடனே சேரன் வந்து ஏன்பா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நிலா தெரிஞ்சிச்சுன்னா இப்போ தான் அந்த பொண்ணே ஒத்துக்குன்னு இவனை சோழனை கல்யாணம் பண்ணிருக்கு, நீங்கள் வேறு ஏன்பா அப்படி பண்ணுறீங்க, ஏய் போடா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா, அந்த சந்தோஷத்தில் நான் குடிச்சிட்டு வந்தேன், உனக்கும் நீயும் குடிக்கிறான்னு இருந்தால் உனக்கும் ஒரு பாட்டில் வாங்கி வந்திருப்பேன், நீ தான் குடிக்க மாட்டியே, அதனால் நானே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் போங்கப்பா, நீங்கள் போய் முதல்ல படுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து உள்ளே போவார். என்னடா முடிஞ்சிச்சு எப்படின்னா இருக்குதுண்ணா, சூப்பராக, சரி வாங்கடா வெளியில் வாங்கடான்னா, ஓ ஃபஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறீங்களாடா அப்படின்ட்டு நடேசன் உள்ளே போய் சூப்பராக இருக்குது, என்னடா ஒரே ஒரு ஆர்ட்டு போட்டுக்கிறீங்க, சுற்றி அந்த ஆர்ட்டை சுற்றி சின்ன சின்ன ஆர்ட்டு போடுங்கடா அப்படின்ட்டு சொல்லுவார். பா வாங்கப்பா வெளியே அப்படின்ட்டு வெளியே கொண்டாந்து அவர் எப்பவுமே வெளியே படுப்பார்ல, அங்கே உட்கார வைப்பார். அப்போது நிலாவும் சோழனும் வெளியே போயிட்டு வண்டியிலேருந்து இறங்கி வருவாங்க. மணமகளே மருமகளே வா வா அப்படின்ட்டு அவர் பாட்டு பாடுவார். பாட்டு பாடினோன்னே பா கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நிலா வா நிலா, தப்பாக நினச்சிக்காத அண்ணே, இது டெய்லி நானே பார்க்குறது தானே, இதில் போய் என்ன இருக்குண்ணா, அவர் அப்படி தானே, வாங்கண்ணே போகலாம், நம்ம வாங்கண்ணே போகலாம், அவர் அப்படி தான். நான் சாப்பிட்டாரா, சாப்பிட்டாருப்பா, கொஞ்சம் பார்த்துங்கண்ணே, அவருக்கு பிபி இருக்குது, கொஞ்சம் கவனிச்சிங்கண்ணே அவரை அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுவாங்க. நீ போப்பா, நீ உள்ளே போப்பா அப்படின்ட்டு உள்ளே கதவு திறந்து உள்ளே போனோன்னே நிலாவுக்கு ஷாக்கிங். ரூமெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சுற்றி பார்த்துன்னு வருவாங்க. சுற்றி பார்த்துனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே அப்படியே பார்ப்பாங்க, பார்த்தா ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அப்படியே ஒரு மனசு ரொம்ப சந்தோஷத்தோடு கீழே உட்காந்துருப்பாங்க, கட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சோழன் வந்து டேய் உள்ளெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டீங்களேடா, எல்லாம் பண்ணியாச்சு, போ போ, எப்படியும் நீ வெளியே வரப்போகிற, உனக்கும் சேர்த்து நாங்கள் பாய் தலைக்கானெல்லாம் இங்கே ரெடியாக போட்டு வைக்கிறோம், டேய் அதுதானடா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கொம்பை எடுத்துகிட்டு ஓடுவார். அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்து உள்ளே போவார். உள்ளே போனோன்னே நிலா உட்காந்து பார்த்து, ஐயோ சிரிக்கிறாளே, எதுவுமே சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு போகிறாங்க. நிலா எப்படி இருக்குது நிலா, சூப்பராக இருக்குதுங்க, எப்போ வாங்கினீங்க ஏசி, அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிந்தே, நான் உனக்கு 1 வருஷமாக முன்னாடியே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், அப்போ நாங்கள் உன் ஒய்ஃப் இல்லையா, நீ வந்து என் ஒய்ஃபாக இன்றைக்கி தான் நீ என்னை ஏற்றுக்கினேன், நான் ஏற்றுக்கிறது பெருசு விஷயம் இல்லை நிலா, நீ என்னை ஏற்றுக்கணும்ல அந்த விஷயந்தான் பெருசு, இனிமேல் பாரு உனக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் பார்த்து செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுவார். சரின்ட்டு போயிட்டு கதவு மூடுறதுக்காக வெளியே வருவார். வெளியே வந்து அந்த கதவு லாக் பண்ணிட்டுமா அப்படின்னோடனே நிலா அப்படியே பார்ப்பாங்க, லாக் பண்ணிட்டுமா பண்ணுங்க அப்படின்னா, இல்லை நான் உள்ளே இருந்துக்குன்னு வெளியே கதவை வந்து உள்ளே தாப்பால் போடுங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக சிரிச்சிக்கினே, ஏய் அண்ணன் கதவு டாப்பால் போட்டாரா அப்படின்ட்டு இங்கே பல்லம் வந்து பாண்டிகிட்ட புலம்புவார். ஆமாண்டா, நான் கூட வெளியே வந்துடுவான், நிலா அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினச்சேன், பரவாயில்லடா அப்படின்னு சேரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாட அவர் இந்த பக்கம் திரும்பி படுத்து சிரிப்பார். டேய் பேசாத படுங்கடா அப்படின்வாங்க. இங்கே சோழன் வந்து நிலா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.